ஸோ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சிபிஎஸ்சியோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். செகண்ட் சாப்டரில் இதுலேருந்து 1 மார்க்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா 2 டாபிக் தான் இருக்குது. கிராஃப் வச்சு வர டாப்பிக்கும் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் அ பாலினாமியல் இது தான் இருக்குது. இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியது இந்த 2 படித்து வச்சுக்கோங்க. ரிலேஷன்ஷிப்பு, அதாவது ஏபிசி அப்படிங்கிறது வந்து அதோட கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபா பீட்டாங்கிறது ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு தான் இந்த ஃபார்முலா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. அட் த சேம் டைம் உங்களுக்கு இது வந்து கியூபிக் பாலினாமியலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் இதை படித்து வச்சுக்கணும். ஸோ இந்த 3 ஃபார்முலா இம்பார்ட்டன்ட், படித்து வச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸசைஸ் 2.2ல் பார்த்தீங்கன்னா 2 மெயின் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதுலேருந்து ஏதாவது ஒரு சம் வந்து கேட்பாங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் இன்டைரக்ட் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. இந்த